விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ரஜன், குறிப்பா பாலருவியில நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கு, சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு வராங்க என்பது குறித்து காட்சிகளோடு நீங்க விவரத்தை பதிவு பண்ணீங்க. அடுத்ததா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் குற்றால அருவி. குற்றால அருவியில இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் வருகை தந்திருக்கிறாங்க, சுற்றுலா பயணிகள், நீர்வரத்து அங்க எப்படி இருக்கு, எந்தெந்த அருவிகள்ல எந்த அளவுக்கு நீர்வரத்து இருக்கு, வியாபாரிகள் என்ன சொல்றாங்க, சொல்லுங்க. அதாவது மோகன், அதாவது குற்றாலமும் அதே போலதான். குற்றாலத்திலும் வருடந்தோறும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும், குறிப்பாக இந்த ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களும் சீசன் காலமாகும். தற்போது 2 மாதங்கள் சீசன் முடிவை பெற்று தற்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் சீசன் என்பது தொடங்கியுள்ளது. இந்த நாட்களில் தான் தற்போது தொடர்ந்து ஒரு 15 நாட்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது அதிகரித்து வருவதால் அங்கும் அதாவது குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புதியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது. நேற்றும் இன்றும் தொடர்ந்து வார விடுமுறை நாட்கள் என்பதால் பழைய குற்றாலம், மெயினருவி, ஐந்தருவி பகுதியில் கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது குவிந்து வருகிறது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் வருவதால் அங்கு வாகன வசதிகள் சரிவர ஒரு சில பகுதியில் ஏற்பாடு செய்யப்படாததால் ஒரு சில பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு உள்ளது. அதிகாலை முதலே குற்றாலம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது குவிந்து வருகின்றது. இன்னும் வரக்கூடிய நேரங்களில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவார்கள் என்பதால் அதிகப்படியான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பெண்கள் குளிக்கும் பகுதியில் அதிகமான கூட்டங்கள் வருவதால் போலீசார் தொடர்ந்து அவர்கள் ஒலிபெருக்கி மூலம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதாவது தங்களது உடைமைகள், குழந்தைகள், தங்க நகைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். கூட்டம் அதிகமாக வருவதால் கவனமாக அருவியில் குளித்து செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். தற்போது பாலருவியிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதேபோல் குற்றாலம் பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் அதிகமான இருக்கக்கூடிய பகுதி என்பதால் பாலருவி, குற்றாலம், மணலாறு, கும்பாவரட்டி, குண்டாறு அணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வார விடுமுறை நாட்களை கொண்டாட குடும்பமாய் காலையிலே இருந்து அதிகப்படியான வெளியூர்களிலிருந்து தங்களது வாகனங்களில் குற்றாலம் மற்றும் பாலருவி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ராஜன்.